திரு வில்லரசன் அவர்களின் சென்னியின் வாழ். இரும்பிடர் தலையனுடன் கோழியூர் அரண்மனை வாயிலை அடைந்த கொற்றவன் தங்களுக்கு முன் இருக்கும் நுழைவாயிலை கண்டான். இருபுறமும் கருங்கற்களால் ஆன மதில்களும் அவற்றின் மீது ஆங்காங்கே கருப்பு கருப்பாக கரைகள் பல தென்பட்டன. மதில்களின் நடுநடுவே எப்படியோ முளைத்துவிடும் சிறு சிறு செடிகள் எல்லாம் தீ வைத்து பொசுக்கப்படுவதால் மதில் எங்கும் அந்த கரியின் கரைகள் தென்பட்டன. ஒருவேளை அவற்றை விட்டுவிட்டால் நாளை பெரிதாக வளர்ந்து செடியாகி மரமாகி வேரூன்றி மதில்களுக்குள் ஊடுருவி மதிலையே சாய்த்துவிடும். அதை தவிர்ப்பதற்காகவே குறிப்பிட்ட சோழ வீரர்கள் குறிப்பிட்ட நாட்களில் மதில்களை ஆராய்ந்து வந்தனர். மதில்களுக்கு நடுவே இருந்த கதவுகள் வலுவானவை, இரும்பால் ஆனவை, அதுவும் எஃகு இரும்பால் ஆனவை. துருப்பிடிக்காத இரும்பை எப்படி கனிமங்களில் இருந்து பிரிப்பது எனும் தொழில்நுட்பத்தையும் அறிவையும் தமிழர்கள் அப்பொழுதே பெற்றிருந்தார்கள். அதுதான் வடவர்களை தமிழகம் மீது ஆசை கொள்ள ஒரு காரணமாகவும் இருந்தது. அந்த கதவில் பாயும் புலி ஒன்றின் சின்னமும் அதற்கு கீழே பெரும் யானை ஒன்றை சேவல் ஒன்று கொத்துவது போல் சின்ன வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து கீழே கோபுரம் என்று தமிழில் எழுதியிருந்தது. கொற்றவன் அவற்றை பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரம் அவனுடன் நின்றிருந்த எழும்பிடர் தலையன், கோழியூருக்கு தங்களை வரவேற்கின்றேன் பாண்டிய தூதரே என்றான். அதையடுத்து பிடர்த்தலையனை கண்ட வாயில் காவலர்கள் கதவுகளை திறக்க இருவரும் உள்ளே நுழைந்தனர். சோழ அரண்மனைக்குள் பாண்டிய தூதுவனாக புகுந்தவன் முன்பு கொற்றவனாக சோழ தூதுவனாக இருந்தது இப்பொழுது வீரமாறனாக பாண்டிய தூதுவனாக மாறியிருப்பவன். அதற்குள் ஆங்காங்கே வேலைக்கார படையினர் வேலும் வாளும் ஏந்தி செல்ல அரசு அதிகாரிகளும் அவர்களின் தேர்களும் நகர்ந்த வண்ணமே இருந்தன. அரச மகளிர், புலவர்கள் போன்ற பலரும் அரண்மனைக்குள் தென்பட்டனர். பிடர்த்தலையன் அனைத்தையும் கட்டி வந்தான். அவர்கள் வேலைக்கார படையினர் எங்களை மன்னருக்காக உயிரை கூட கொடுப்பார்கள். அங்கிருந்த வேலைக்கார படையினர் புதிதாக நுழையும் கொற்றவனை கவனித்தனர். மாறனும் அவர்களை பார்த்தான். ஆனால் அதிக நேரம் விழிகளுடன் தன்னுடைய விழிகளை அவன் நிலைக்க வைக்கவில்லை. சில யானைகளும் அங்கு குஞ்சரமல்லர்களும் உறவிக் கொண்டிருந்தனர். அவையெல்லாம் நன்கு அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. அதில் ஒன்று துதிக்கையை உயர்த்தி பிளிரவும் செய்தது. அந்த பிளிரல் சத்தம் எழுந்த சமயம் அரண்மனை கோபுர கட்டிடத்துக்குள் இருந்து வெளியில் வந்த இளம்பெரும் சென்னியின் வேளக்கார படைத்தலைவரான பொய்கையார். இது அவரது பட்டப்பெயர். எப்பொழுதும் தனது வயது கையில் பொன்னாலான வளையல்கள் பலவற்றை அணிந்திருப்பதால் அவரை பொற்கையர் என்றே சோழ நாட்டவர்கள் அழைத்தனர். இறுகிய தசைகள், 7 அடி உயரம், தேக்கு போன்ற தோள்கள், உடலில் ஆங்காங்கே புலி, வாள், வேல் போன்ற அடையாள பச்சைகள் முதலியவற்றுடன் காட்சியளிக்கும் அவருடைய முகம் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தது. பின்னே கைகளை கட்டி இப்படி வெளியே நடந்து வந்து நின்ற பொற்கையர் அரண்மனை கட்டடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பிடர்த்தலையனையும் கொற்றவனையும் பார்த்தார். கொற்றவனை பார்த்த மாத்திரமே பொற்கையரின் மனதிற்குள் ஏதோ வித்தியாசமாக படவே அவனை முழுவதுமாக ஆராயத் தொடங்கினார். அவர் 7 அடி அரசு போல அங்கு கட்டட வாயிலிடம் வந்து நிற்கும் அவரை கொற்றவனும் கண்டான். அத்தோடு அவர் தன்னை பார்வையாலேயே ஆராய்வதையும் கவனித்தான். பிறகு பொற்கையர் கொற்றவனை சந்தேகித்து சோதிக்க நினைத்து இருவரையும் நோக்கி நடக்கலானார். அழுந்தூர் இளவலை வழங்குகின்றேன் என்று தனது பொற்கையை இதயத்தில் வைத்து சற்று தலையை முன்னே அசைத்து நிமிர்ந்தவர் இருவரையும் அடைந்தார் பொய்கையர். பதிலுக்கு வேலைக்கார படைத்தலைவர் பொற்கையருக்கு பிடர்த்தலையனின் வணக்கங்கள் என்றான் இரும்பிடர்த்தலையன். அதை அடுத்து அவன் மீதிருந்த விழிகள் கொற்றவனை நோக்கி திருப்பினார் பொற்கையர். அவரது பார்வை அத்தனை கூர்மையாக இருந்தது. கொற்றவன் அவர் பார்வையில் இருக்கும் பலத்தை உணர்ந்தான். இவர் மதுரையிலிருந்து கயல் கொண்ட பாண்டியரின் செய்தியை சுமந்து வந்திருக்கும் பாண்டிய தூதர் என்று கொற்றவனை அவரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான் பிடர்த்தலையன். நான் பாண்டிய தூதுவன் வீரமாறன், தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சியே என்றான் கொற்றவன் தோழமை முறுவலுடன். பொற்கையர் பதிலுக்கு முறுவலெல்லாம் காட்டவில்லை. மாறாக, வணக்கம், தாங்கள் தூதுவரா என்று வினவிவிட்டு அவனை ஏற இறங்க சந்தேகத்தோடு பார்த்தார். தங்களுக்கு அதில் சந்தேகம் வேண்டாம், நான் தூதுவன்தான் என்றான் வீரமாறன். என்று தலையசைத்த பொற்கையர் அவனது இடைவாளின் மீது தன் பார்வையை நிலைத்தார்.
அழகான வாள், நான் அதை காணலாமா என பொற்கையர் தமது பொற்கையை நீட்ட கொற்றவன் ஒரு நொடி சிலையாகிவிட்டான். முன்னமே இந்த வாளை புறவியில் இருக்கும் மூட்டைகளில் மறைத்து வைக்க எண்ணியவன் பிடர்த்தலையனுடன் பேசிக்கொண்டே வந்ததில் அதை முற்றிலும் மறந்துவிட்டதை எண்ணி தன்னைத்தானே கடிந்து கொண்டான். சிலையாக நிற்கும் அவனை தூதரே என்று அழைத்தார் பொற்கையர். அதன்பின் தர மறுப்பது நன்மை பயக்காது என தாராளமாக என்று உரையோடு கழற்றி கொடுத்தான். பொற்கையர் வாளை பெற்று சுற்றுமுற்றும் பார்த்தார். இது பாண்டிய நாட்டில் செய்ததா? இல்லை, இது எனக்கு பரிசாக வந்த வாள் என சமாளித்தான் கொற்றவன். இதில் உங்களின் மீன் சின்னத்தை காணவில்லையே என பொற்கையர் வாளை உரையிலிருந்து வெளியே எடுக்க முனைந்தார். அதை கண்ட கொற்றவனின் விழிகள் தடுமாறின. பின் சட்டென்று மீன் சின்னம் இருக்க வேண்டிய இடத்தில் உள்ளது எனது என்று தன் பாண்டிய இலச்சினை பாண்டிய முத்திரை குத்திய அந்த மடலை சட்டென்று வெளியே எடுத்து அவர் முன் காட்டினான் கொற்றவன். பொற்கையர் சிறிது வெளியே உருவி எடுத்த வாளை அப்படியே நிறுத்திவிட்டு அவன் நீட்டிய இலச்சினையும் மடலையும் பார்த்தார். அவற்றை கண்டதும் உடலை விரைத்த பொற்கையர் சிறிது உரையில் இருந்து வெளியே வந்த வாளை முன்பு போல உரையிலேயே செலுத்திவிட்டு மரியாதையுடன் அவனிடம் நீட்டினார். பாண்டிய இலச்சினை என்பது பாண்டிய வேந்தரை குறிப்பது. அதனால் இப்பொழுது பாண்டிய வேந்தருக்கு தான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொற்றவனுக்கும் வழங்கினார் வேளக்காரப்படையின் தலைவர் பொற்கையர். அனைத்தையும் இடைக்கட்சியில் பத்திரப்படுத்திவிட்டு வாளை பெற்று கொண்டான் கொற்றவன். அதை அடுத்து வேந்தரை சந்திக்கச் செல்கிறோம் பொற்கையரே என்றான் பிடர்த்தலையன். பொற்கையர் தலையசைத்தார். பின் கரவோசை கொடுத்து 4 வீரர்களை அங்கு அழைத்தார். 4வரும் கொற்றவன் மற்றும் பிடர்த்தலையனின் பின்னே காவலராக வர அந்த இருவரும் சோழ அவைக்குள் நுழைந்தனர். சோழ நாட்டு அவை கொற்றவனை வியக்க வைத்தது. அவன் இதுவரை கண்டதிலேயே சோழரின் அவைதான் மிகவும் பிரம்மாண்டமானதாக இருந்தது. நடுவே தரையெங்கும் சிவப்பு நிற கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. இருபுறமும் அதிகாரிகளின் இருக்கைகள் இருந்தன. ஒவ்வொரு திசையிலும் 2 என அவை 8 நுழைவாயில்கள் இருந்தன. சுவர்களில் பலவிதமான ஓவியங்களும் அலங்கார பொருட்களும் காணப்பட்டன. தூண்களுக்கெல்லாம் வெள்ளை மற்றும் தங்க நிறம் பூசப்பட்டு இருந்தது. அவையின் சுவர்களில் அழகிய வடிவில் துளைகளில் நறுமணம் கமழும் எண்ணெய் கொண்ட விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அதில் ஜவ்வாது மனம் சற்று மிகுந்து வீசியது. அரசர் அமரும் இருக்கை தங்கத்தால் ஆனது. அதன் வேலைப்பாடுகளை விவரிக்கவே முடியாது. பல நாட்டு கலை வடிவம் கொண்ட அழகிய புலிச்சின்னம் பொறித்த இயற்கையாக அமைந்திருந்தது. அதில் புலி போல் வீற்றிருந்தார் புலி கொண்ட சோழ மாவேந்தர் இளம்பெரும் சென்னி. நரைத்த ரோமங்கள், புடைத்த மார்பு, அழகிய முகம், ஆண்மை துணிக்கும் தோரணையுடன் வீற்றிருக்கும் முதிர்ந்த சோழ இளம்பெரும் சென்னியாரின் கீழ் இருந்த இருக்கையில் அவருடைய எல்லாமும் ஆகிய படைத்தலைவர் அழுந்தூர் வேள் திதியர் வீற்றிருந்தார். இருவருக்கும் முன்னும் உறையூர் குடிகள் 4 பணிவுடன் நின்றிருந்தனர். அவர்களுக்கு நடுவே கீழே ஒரு மூட்டை இருந்தது. அதனுள் உடைந்த பானைகள், விளக்குகள், சிலைகள் போன்றவை இருந்தன. மற்றொரு மூட்டையில் நசுங்கிய பண்டபாத்திரங்கள் இருந்தன. சோழவேந்தர் இளம்பெரும் சென்னி அவற்றையெல்லாம் கைகளை பிசைந்தபடியே பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே பணிவுடன் நிற்கும் சோழவாசிகள் 4வரில் ஒருவன், வேந்தே, இன்று காலை நகருக்குள் இளவரசனின் வெண்ணிற புறவிப்படை உலா வந்தது. அவை ஓடும் பாதையில்தான் இன்று தவறுதலாக கடைபிடித்து விட்டேன் நான். எனது முழு முதலீடும் உடைந்து விட்டது, சிதைந்து விட்டது அரசே என்று தயங்கி கூறினார். இளைஞராக இருக்கும் மற்றொருவன், அரசே, இளவரசர் வெற்றிவேல் சென்னியாரும் அவர் நண்பர்களும் புறவி பந்தயம் ஓட்டி கடை வீதியையே நாசம் செய்து விட்டார்கள். இதை தங்களிடம் புகார் கூற மக்கள் தயங்குகிறார்கள் என்று துணிவுடன் சொன்னான். துணிச்சலான அவன் பேச்சு புலி கொண்டவருக்கு பிடித்திருந்தது. அப்பொழுது அந்த அவைக்குள் இளவரசர் வெற்றிவேல் சென்னியார் வருகிறார் என்ற அறிவிப்பு சத்தம் எழ அனைவரும் வாயிலை பார்த்தனர். அங்கு ஒற்றை புலி போல அவைக்குள் நுழைந்தான் இளைஞன் வெற்றிவேல் சென்னி. அரும்பு மீசையும் காந்த கண்களும் பவளம் போல் வாயும் எப்பொழுதும் எதை பற்றியும் பொருட்படுத்தாமல் தன் போக்கில் திரும்பும் விழிகளும் கொண்ட அவன் வெள்ளை நிற கீழாடை ஒன்றையும் பட்டு போர்வை ஒன்றையும் அணிந்திருந்தான். அந்த போர்வை அவன் மார்புக்கு குறுக்கே வழுந்து அவன் கைகளில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை தாங்கியபடியே நடந்து வந்தான் அவன். இடையில் புலிச்சின்னம் கொண்ட வாள் ஒன்றை கட்டியிருந்தான். அந்த வாளுக்கு அஞ்சாத ஆழ்வேந்தர் ஒருவர் மட்டும்தான். மற்ற தேர்
அனைவருமே அவன் வாளுக்கு முன் பணிந்துதான் ஆக வேண்டும், இல்லையெனில் விண்ணுலகம் செல்ல நேரிடும். அவன் உள்ளே நுழைந்த தோரணை எப்படி இருந்ததென்றால், இங்கு யார் அரசர் என்பதெல்லாம் எனக்கு அவசியமற்றது, இங்கு நானே அரசன், நானே அமைச்சன் என்பது போல் இருந்தது. கொற்றவன் வெற்றிவேல் சென்னியை பற்றி கேள்விப்பட்டுள்ளான். இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கின்றான். கண்டதுமே தான் கேள்விப்பட்ட அனைத்தும் மெய்தான் என்பதை புரிந்து கொண்டான் அவன். அப்பொழுது கொற்றவனின் பக்கம் சற்று சாய்ந்து, இவரைத்தான் முன்பு வெண்ணிற புறவிகளிடம் கண்டீர்கள் என்றார் அருகே இருக்கும் பிடர்த்தலையன். அதன் பின் நிமிர்ந்த பிடர்த்தலையன் தன்னை நெருங்கி வெற்றிவேல் சென்னியை பார்த்து மரியாதை நிமித்தமாக முறுவலுடன் நெஞ்சில் கை வைத்து தலையசைத்தான். பதிலுக்கு வெற்றிவேல் சென்னியும் பிடர்த்தலையனை கண்டு சிரித்தான். பொற்கையர் வைத்த வணக்கத்திற்கு சென்னி தலையசைத்தான். பிறகு அவனுடைய பார்வை கொற்றவனின் மீது திரும்பியது. கொற்றவனும் பிடர்த்தலையன் போல் வெற்றிவேல் சென்னிக்கு மரியாதை கொடுத்தான். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தாமல் இருவரையும் கடந்து சென்று விட்டான். இருவரையும் கடந்த வெற்றிவேல் சென்னி நேராக தன் தந்தையும் சோழவேந்தருமான இளம்பெரும் சென்னியாரின் முன் சென்று நின்றான். தங்கள் அருகில் வெற்றிவேல் சென்னி வந்து நிற்பதைக் கண்டு புகார் கூற வந்திருக்கும் குடிகள் அஞ்சி நடுங்கினர். வெற்றிவேல் சென்னி தந்தைக்கும் திதியருக்கும் வணக்கம் வைத்தான். ஆனால் அதை விரும்பாத புலிகொண்ட சோழரோ, இதெல்லாம் என்னவென்று தெரிகிறதா என்று எடுத்த போக்கிலேயே கேட்டார். வெற்றிவேல் சென்னி கீழே கிடைக்கும் உடைந்த பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்டு, யாரோ இதை உடைத்துள்ளார்கள் என்று திமிராக பதிலளித்தான். சென்னி என்று சீற்றம் கொண்ட பெரும் சென்னி, எதற்கெல்லாம் காரணம் யாரோ அல்ல, நீதான் காரணம். உன்னிடம் எத்தனை முறை எடுத்து உரைத்துள்ளேன். நீயும் உன் நண்பர்களும் சேர்ந்து புறவை பந்தயம் நடத்த. இது ஒன்றும் வெண்தேர் செழியனின் கபாடபுரம் அல்ல, இது சோழ நாடு. இங்கு ஒழுக்கத்தை கைவிட்டால் கையை வெட்டுவேன். உன்னை போன்ற பிள்ளையை பெற்றதற்கு தினம் தினம் நான் வருந்துகின்றேன். உன்னுடன் ஒட்டி பிறந்தவன்தான் வெண்வேல் சென்னி. அவனிடம் இருக்கும் பொறுப்பு எள்ளளவாவது உன்னிடம் இருக்கிறதா? அவன் நாட்டுக்காக ஒவ்வொரு சிற்றரசர்களையும் சென்று சந்தித்து படைபலத்தை பெருக்கி வருகின்றான். இளவரசனாக நடந்து கொள்ளுகிறான். ஆனால் நீ உனது சுக லாபங்களிலேயே கண்ணாக இருக்கிறாய். அதனால் என் சோழ நாடு என்ன ஆகப் போகிறதோ என நான் தினம் தினம் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு அலைகிறேன் என உள்ளிருந்த முழு கோபத்தையும் அனலாக கக்கினார் சோழர் இளம்பெரும் சென்னி. அதையெல்லாம் வெற்றிவேல் சென்னி பொருட்படுத்தவே இல்லை. இருந்தாலும் ஏதோ வருந்துவது போல தலையை குனிந்து கொண்டான். குடிகளே, என் புதல்வன் செய்த தவறுதல்களுக்கு என்னை பொறுத்தருளுங்கள். உங்கள் இழப்பிற்கு தகுந்த ஈட்டை அமைச்சர் பெருமான் வழங்கி விடுவார் என்றார் இளம்பெரும் சென்னி. அதை கேட்டு குடிகள் திடுக்கிட்டார்கள். வேந்தே, தங்களை மன்னிக்க எங்களுக்கு தகுதி இல்லை. இழப்பீடு வேண்டியே நாங்கள் வந்தோம். அதிலும் நம் இளவரசரின் மீது எந்த தவறும் இல்லை. நாங்கள்தான் அவர் பாதையில் என முதியவர் ஒருவர் அர்த்தமில்லாத பேச்சை பேச இளம்பெரும் சென்னி கையை உயர்த்தி அவரை தடுத்தார். அந்த முதியவர் அமைதியானார். அதையடுத்து அவர்கள் வெளியேறினர். வெற்றிவேல் சென்னியோ தலை நிமிர்ந்து, நல்லது தந்தையே, நான் புறப்படுகிறேன், எனக்கு பசிக்கிறது என வெறுப்பேற்றுவது போல பேசினான். பிறகு முறுவலுடன் அங்கிருந்து அகன்றான். செல்லும் அவனை எரிச்சலுடன் பார்த்துவிட்டு திதியரை கண்டார் புலிகொண்டவர். அழுந்தூர்வேல் திதியரும் சோழவேந்தரும் ஏதோ கண்களாலேயே பேசிக்கொள்ள அந்த நேரம் பிடர்த்தலையன் கொற்றவனை அவர்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினான். இளம்பெரும் சென்னியும் திதியரும் அவர்களை பார்த்தனர். புலிகொண்டவரை முன் இருவரும் வணங்கி எழுந்தனர். அப்பொழுது வேந்தரும் திதியரும் புதுமுகமாக இருக்கும் கொற்றவனை கண்டனர். அதையடுத்து பிடர்த்தலையர், யார் இவர் என வினவினார் திதியர். இவரை ஊர் எல்லையில் கண்டேன் தந்தையே. இவர் கயல் கொண்ட பாண்டியர் அனுப்பி இருக்கும் தூதுவர் என்றான் பிடர்த்தலையன். அவன் அறிமுகப்படுத்திய அடுத்த கடமை, கொற்றவன் தன் மீன் சின்னம் கொண்ட பாண்டிய இலச்சினை வெளியே எடுக்க அதை ஒரு பணியாள் வந்து பெற்று வேந்தரிடம் கொண்டு சென்றான். அதை இருவரின் பின்னே நின்றிருக்கும் வேளக்கார படைத்தலைவர் பொற்கையரும் கவனித்தார். தன் கைக்கு வந்த பாண்டிய இலச்சினை தடவி பார்த்த சோழவேந்தர் அது அதிகாரபூர்வமான இலச்சினை என்பதை உறுதி செய்து கொண்ட பின் பாண்டிய நாட்டில் இருந்து தூதா என பக்கென்று எள்ளி நகையாடினார்.
பிறகு அவர் அந்த இலைச்சினை பணியாளிடம் கொடுக்க அவன் அதை வாங்கி கொண்டு சென்று மீண்டும் கொற்றவனிடம் கொடுத்தான். மேலும் என்ன தூது? மீண்டும் தன் மகளின் திருமணத் தேர்வில் கலந்து கொள்ளும்படி கேட்கிறாரா? அங்கு மொழிபெயர் தேயத்தில் முறிந்த உறவை இப்படி இணைக்க பாண்டியரும் முயல்கிறாரா? போய் சொல்லுங்கள் உங்கள் பாண்டியரிடம், இங்கு சோழ நாட்டில் அனைவருக்கும் வேலை இருக்கிறது என்று. இருவரும் சேர்ந்து கொண்டு என்னிடம் விளையாடுகிறார்களா என்று வெறுப்புடன் சொன்னார் இளம்பெரும் சென்னி. கொற்றவன் அதை பொருட்படுத்தவில்லை. மிகவும் பணிவுடன், புலிகொண்ட சோழவேந்தரை வணங்குகின்றேன். தங்களிடம் 2 தகவல்களை கூற கடமைப்பட்டுள்ளேன். முதலாவது, என் பெயர் மாறன். இரண்டாவது, எங்கள் பாண்டிய மன்னர் திருமணத் தேர்வு தொடர்பாக தங்களுக்கு தூது அனுப்பவில்லை. இது ஒற்றுமைக்கான முதல் படி என்று சொல்லச் சொன்னார். மாறன் சொன்னதை கேட்ட சோழவேந்தர் அவனை அமைதியாக பார்த்தார். அந்த நேரம் அவர் மனதிற்குள் பல கேள்விகள் எழுந்தன. ஒற்றுமைக்கான தூதா? எங்கே தூது செய்தியை கொடு என்றார் இளம்பெருஞ்சென்னி. கொற்றவன் தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த மடலை வெளியே எடுத்து பணிவுடன் நீட்டினான். முன்பு போலவே பணியாளன் வந்து அதை பெற்றுக்கொண்டு சென்றான். தன் கைகளுக்கு வந்த மடலை திறந்த இளம்பெருஞ்சென்னி முதல் வரியை படித்தார். மூவேந்தர் கூட்டுப்படையின் புதிய விதிகள் என்று தமிழி பிராமி எழுத்து எழுதியிருந்தது. மடலை படிக்கும் பொழுதே சோழரின் இதழ்களில் ஏளன குறுநகை எழுந்தது. பிறகு அதை மூடியவர் கொற்றவனை கண்டு, நல்லது, வில் கொண்டவரும் கயல் கொண்டவரும் அனுப்பிய தூதை சீரடிக்க எனக்கு சில வினாடிகள் தேவைப்படும் என்றார் பெருஞ்சென்னி. அதை கேட்டதும் சுற்றியிருந்த அனைவரும் சிரித்தனர். பிடர்த்தலையன் மட்டும் சிரிக்கவில்லை. வேந்தரின் ஏளன பேச்சால் கொற்றவனின் முகம் சற்று மாறுதலடைந்தது. இதற்கு பதில் மடல் வரும் வரை தூதுவர் இங்கேதான் இருக்க வேண்டும். பிடர்த்தலையா, மதிப்பிற்குரிய தூதுவரை விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் செல்லுங்கள் தூதுவரே, உண்டு உறங்குங்கள் என்றார் சோழவேந்தர். பலவிதமான எண்ணங்களுக்குள் சிக்கி வதைபடும் கொற்றவன் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் வணங்கி எழுந்து பிடர்த்தலையனுடன் சென்றான். செல்லும் அவனையே பார்த்தார்கள் சோழவேந்தரும் திதியரும். விருந்தினர் மாளிகை நோக்கி நடக்கும் பிடர்த்தலையனும் கொற்றவனும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஏனெனில் சோழவேந்தர் பாண்டிய தூதை எள்ளி நகை செய்தது இருவருக்குமே அசௌகரியத்தை தந்திருந்தது. எந்த நோக்கத்திற்காக ஆள்மாறாட்டம் செய்து தூது வந்தோமோ அந்த நோக்கம் எளிதில் நிறைவேறாது என்பதை மட்டும் அப்பொழுது கொற்றவன் நன்றாக அறிந்து கொண்டான். இருவரும் அழுந்தூர் இளவரசியும் பிடர்த்தலைவின் அக்கையுமான எழினியை வழியில் சந்தித்தனர். அவள் கைகளில் உணவு தூக்குச்சட்டி ஒன்று இருந்தது. ஏனோ தம்பியை கண்டதும் அதை பின்னே மறைத்தாள் எழினி. அக்கை, எங்கேயடா சென்றிருந்தாய்? மீண்டும் எங்கேனும் சென்று தலைகீழாக தொங்கினாயா? கண்கள் சிவந்திருக்கின்றனவே என்ற எழினி புதிதாக வந்திருக்கும் கொற்றவனை பார்த்தாள். யார் இவர்? எழினியின் கண்கள் வினவின. பிடர்த்தலையன் அவள் அருகே சென்று அனைத்தையும் தெரிவித்தான். அதை கேட்ட எழினி வணக்கம் என்று கைகளை கூப்பி கொற்றவனை வணங்கினாள். பதிலுக்கு அவனும் வணங்கினான். அப்பொழுது அவன் கைகளில் இருந்த தூக்குச்சட்டியை பார்த்த பிடர்த்தலையர், என்ன இது? யாருக்கு கொண்டு செல்லுகிறாய் என்று கேட்டான். தவறுதலாக கையை முன்னே கொண்டு வந்து விட்டதை உணர்ந்த எழினி சற்று தயங்கி, பிறகு வேறு யாருக்கு? தந்தைக்குத்தான். சரி சரி, நேரமாகிறது, இவரை விட்டுவிட்டு நீ நேராக இளவரசரை என எழினி முடிப்பதற்கு முன்பே, என்னால் அவரை நெருங்க முடியாது அக்கை. வேந்தரும் நம் தந்தையும் எங்கள் இருவரையும் பிரித்து வைத்துள்ளார்கள். நான் இளவரசரை சந்திப்பது தெரிந்தால் என்னை வேறு எங்கேனும் அனுப்பிவிடுவார்கள் என்றான் வருத்தம் கொண்ட குரலில். எழினிக்கு அது நினைவுக்கு வந்தது. வேந்தரும் நன் தந்தையும் மிகவும் புத்தி கூர்மை கொண்டவர்கள் தம்பி என ஏதோ மனதில் வைத்து கொண்டு சொன்னாள். அக்கை, சரி, நான் பார்த்து கொள்ளுகிறேன். உனக்கு உணவை எடுத்து வைத்துள்ளேன். பசியோடு இருப்பாய், உண்டு முடி என்றான் பிடர்த்தலையன். அதையடுத்து அவர்கள் வெவ்வேறு பாதைகளில் பிரிந்து சென்றார்கள். கொற்றவனும் பிடர்த்தலையனும் விருந்தினர் மாளிகையை நோக்கி நடைபோட எழினி அரண்மனையின் பின்புறம் இருந்த ஒரு பகுதிக்கு வந்து சேர்ந்தாள். அங்கு வந்ததும் தன்னை யாரேனும் கவனிக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். யாருமில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு எதிரே இருந்த கட்டிடத்தின் கதவை திறந்தாள். அவள் உள்ளே வந்து கதவை அடைத்ததும் அதற்குள்ளே இருந்த முதியவர் ஒருவர் தலை தாழ்த்தி வணங்குகிறேன் தேவி என்றார். அவரை பார்த்து செல்வோமா என்று கேட்டாள் எழினி. அதற்கு தேவி அது என்று தயங்கினார் அவர். என்ன? எழினியின் வலது புருவம் மட்டும் உயர்ந்தது.
இது மட்டும் வேந்தருக்கு தெரிந்தால் என் தலை பறிபோய்விடும் தேவி, அச்சமாக இருக்கிறது என அச்சமும் தயக்கமும் கலந்த பார்வையுடன் பேசினார் அவர். அதை கேட்ட எழினி தலையை அசைத்து கீழே பார்த்தார். பிறகு சட்டென்று தன் இடையில் குருவாளை உருவி அவர் கழுத்தில் வைத்து, நான் சொன்னதை செய்பவள். தாங்கள் செய்யும் உதவிக்கு தேவையானதை விட அதிகம் வழங்குகிறேன். மேலும் இது நம் இருவருக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். இறுதி வரை ரகசியமாகவே இருக்கும். தாங்கள் கள் குடித்துவிட்டு பிறரிடம் உளறினால்தான் உண்டு. இப்போது என்னை அழைத்துச் செல்கின்றீர்களா? இல்லை, தங்கள் கழுத்தை கோழியை அறுப்பது போல் அறுத்தெறியவா என்று மிரட்டினாள். அவர் வியர்வை வழிய அப்படியே சிலையென நின்றபடியே, செல்வோம் தேவி, பாதகமில்லை, செல்வோம் என்றார். தலையசித்த எழினி குருவாளை நீக்கினாள். அதன்பின் அவர்கள் அந்த கட்டிடத்தின் உள்கட்டிடத்திற்குள் நுழைந்தனர். அந்த கட்டிடத்திற்குள் கீழ்த்தளம் ஒன்று சென்றது. அதனுள் இரகசிய கதவு ஒன்று இருந்தது. அதை திறந்தார் அந்த முதியவர். உள்ளே இருள் நிரம்பி வழிந்தது. முதியவர் ஒரு கண்ணாடி விளக்கை அவளிடம் நீட்டினார். ஆனால் அவளோ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நேராக அந்த இருளுக்குள் நுழைந்தாள். அந்த இருள் நிறைந்த இடத்திற்கு சோழ நாட்டின் பாதாள சிறை என்று பெயர். அந்த பாதாள சிறையை காவல் காக்கும் வீரர்கள் ஆங்காங்கே கட்டிடங்களில் தங்கியிருந்தார்கள். தங்கள் நேரம் வரும்பொழுது இதன் வழியாக சிறைக்குள் வந்து கைதிகளுக்கு உணவளிப்பார்கள். இப்படி பல இரகசிய வழிகள் பாதாள சிறைக்குள் செல்வதற்கு இருந்தன. சோழ நாடு அப்போதுதான் முன்னேற்றம் கண்டு வந்ததால் பாதாள சிறையை மேம்படுத்தும் பணி தொடங்க இருந்தது. சில நிமிடங்களில் இருளில் நடந்த எழினி தன் சீலை முந்தானையால் மூக்கை பொத்தினாள். ஏனெனில் நகரில் ஓடும் கழிவு நீர்கள் எல்லாமே அந்த இடத்திற்குள் கீழேதான் ஓடிக்கொண்டிருந்தன. சற்று தொலைவில் இருளை விரட்ட சுவரில் ஆங்காங்கே பல தீபங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அவை தந்த வெளிச்சத்தின் உதவியோடு எழினி ஒரு தனி சிறையின் முன் வந்து நின்றாள். அங்கு ஒரு புழு பூச்சியை கூட காணவில்லை. மற்ற சிறைகளிடமிருந்து அந்த சிறை மிகவும் தனித்து அமைக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமானவர்களுக்கென சோழர் செய்த சிறப்பு சிறை அது. அந்த சிறையின் கம்பிகள் கொண்ட கதவு பெரியதாக இருந்தது. அதற்கு பின் சிறையே இருளில் மூழ்கியிருந்தது. உள்ளே யார் இருப்பது என்பதை கூட காண முடியவில்லை. எழினி அந்த சிறையின் முன் வந்து நின்று, தங்களுக்கு உணவு கொண்டு வந்துள்ளேன், கையை நீட்டுங்கள் என்றாள். Thanks for watching. Please subscribe.